அன்பான சொந்தங்களே, நான் எஸ்என் ஹரிராமன் பேசுகிறேங்க. இதை வராற ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் என்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சவர். இப்போ ஒரு புதிய குறும்படத்தை இயக்குறாரு. இவருக்கு தயாரிப்பாளராக வந்த லெனின் சார் அவர்களுக்கு நன்றி. இவர் இந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார். இவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இவர் கற்பனையில் மிக அற்புதமான திறன் கொண்டவர். இவரின் திறனை இப்போது பார்க்கலாம். இந்த பொண்ணு பேர் மாலதி. இவளுக்கு 2 வயசு இருக்கும்போதே அம்மா செத்து போயிட்டாங்க. அப்பா தான் அம்மாவாக இருந்து இவளை வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் சென்னையில் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்பாவுடைய தோல்லையும் மார்பிளையும் வளர்ந்த இவ இப்போ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா? இவர் பேர் மனோகரன். இவர் தான் மாலதியுடைய அப்பா. பாண்டிச்சேரியில் தனி வீட்டில் எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. இவர் கட்டிட வேலை செய்கிற ஒரு கொத்தனார். பொண்ணு ஞாபகம் வரும்போதெல்லாம் பழைய ஆல்பத்தையும் நடந்த சம்பவத்தையும் நினச்சி மகிழ்ச்சியாக இருப்பார். இவருக்கு பொண்ணுன்னா கொல்ல பிரியம். மகளுக்காக உயிரை கொடுக்க சொன்னால் கூட உடனே கொடுத்துருவார். ஏன்னா அவ்வளோ பாசம். அப்பாவை போலவே மாலதிக்கும் அப்பான்னா உயிர். எனக்காக வேற கல்யாணம் செஞ்சிக்காமலேயே எங்கள் அப்பா வாழ்ந்தவர்னு அவள் பல பேர்கிட்ட பேசி வருத்தப்படுவா. இப்போ மாலதிக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு அடையாளமாக அவள் வயிற்றில் இப்போ 4 மாதம் குழந்தை இருக்குது. இயல்பாக கணவன் மனைவினா அடிக்கடி சண்டை வரும். அது இன்னைக்கு காலையில் ஒரு படி மேலே போயிடுச்சு. சண்டை முடிஞ்சதும் கணவன் கோபத்தில் வெளியே போயிட்டான். தனியாக இருந்த மாலதி கணவன் மேலே உள்ள கோபத்தால் தற்கொலை செஞ்சுக்க முடிவு எடுத்தா. என்னை மன்னிச்சிரு செல்லம்.
சொல்லுப்பா செல்வம். அண்ணா இன்னைக்கு வேலைக்கு வர முடியாதுண்ணா, மேஸ்திரிக்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்பா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் சொல்லுவீங்கள்ல கோவத்தில் எடுக்கிற முடிவு தப்பாக தான் இருக்குன்னு. ஆமாம், அதுக்கு என்னப்பா? அது மட்டும் இல்லைண்ணா, கோவத்தில் செய்கிற செயலும் தப்பாக தான் இருக்குது. ஏன்பா ஏன் இப்படி சொல்கிற? வழக்கம் போல் எங்கள் மாமியார் திட்ட வந்தாங்கண்ணா, கோவத்தில் கையை கடிச்சு குதறிட்டேன். அப்புறம் என்னப்பா ஆச்சு? 4 தையல் போட்டிருக்கு. இப்போ என் பொண்டாட்டி கடும் கோவத்தில் இருக்கா, வேலைக்கு வர முடியாது. சரி சரி, நான் மேஸ்திரிகிட்ட சொல்லிக்கிறேன். நாளைக்காவது வேலைக்கு வரத்துக்கு பாரு. எப்படியாவது வீட்டில் சமாதானப்படுத்து. வச்சிடுறேன்பா. வரேன் வரேன். என் அம்மா. அம்மா மாலதி, மாலதி, அப்பா பேசுறேன்டா, பேசுடா. அப்பா, எப்பட்றா இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளை நல்லா தான்ப்பா இருக்காரு. நான் தான்ப்பா சாக போறேன். விளையாட்டு கூட அப்படி பேசக்கூடாதுமா, அப்பா அழுதுருவேன். அப்பா, அப்பா, நீங்க அழுதுதான்ப்பா ஆகணும். அழுதம்மா, அழுதா பலம் போயிடுமா? அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா நடந்தது சொல்லுமா. அப்பா, நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா போவேன். ஆமாட்டா செல்லம். இப்போ சாக போறேன்ப்பா. இப்படிலாம் பேசுனா உனக்கு முன்னாடி அப்பா செத்து போயிடுவேன். கோபத்தில் எடுக்கிற முடிவு 100% சரி வராதுன்னு அப்பா எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். மாலதி, அவசரப்படாதம்மா. அப்பா, அப்பா, நான் விஷம் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆகுதுப்பா. ஐயோ மாலதி, என் வாயில நுர தள்ளிட்டு இருக்குப்பா. அதான் சொல்லிட்டு போறேன்ப்பா. அவசரப்பட்டுட்டியம்மா. நீங்க எனக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும்பா. இனிமேலாவது கொஞ்சம் உங்களுக்காக வாழுங்கப்பா. நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் இருமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணாத, கொஞ்சம் இருமா. ஐயோ மாலதி, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எனக்கு கையை ஓடல, காலு ஓடலையே. ஐயோ, யாராவது வாங்கல, என் பொண்ணை காப்பாற்றணும். ஐயோ கடவுளே, கடவுளே, என் பொண்ணை எப்படியே காப்பாத்துறீங்க. ஐயா, ஐயா, சார், சார், கொஞ்சம் வாங்க சார், காப்பாத்துங்க சார், என் பொண்ணை காப்பாத்துங்க சார். நில்லுப்பா, அமைதியா இருப்பா. என்னாச்சுண்ணா? என் பொண்ணு சென்னையில விஷத்தை சாப்பிட்டா சார், வாயில நுர தள்ளி போச்சுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா சார். நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளைக்கு போன் பண்ண, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். என் பொண்ணை காப்பாத்தணும் சார். என் பொண்ணை யார் காப்பாத்துவாங்க? கவலைப்படாதீங்க, இப்பதான் நீங்க நிதானமா இருக்கணும். மாலதி கோடம்பாக்கத்துல இருக்கா? ஆமாமா. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி தகவலை சொல்லுங்கண்ணா. அதுவும் சரிதான். கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எனக்கு தெரியாதம்மா.
100க்கு ஃபோன் பண்ணுப்பா, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. எங்கே ஃபோன் எடு, நீயே பண்ணுப்பா. பதட்டப்படாமல் நிதானமாக பேசுங்கண்ணா. காவல்துறை, உங்களுக்கு என்னங்க உதவி செய்யணும்? சார், என் பேர் மனோகர் சார். சார், நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் சார். என் பொண்ணு கோடம்பாக்கத்தில் வீட்டுக்குள்ள விஷத்தை சாப்பிட்டு சாவ பொழைக்க கிடக்குறா சார். நீங்கள் தான் சார் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க சார். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சார், ஆயிடுச்சு சார். என் மாப்பிள்ளை இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கார் சார். சார், என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் சார். அவர் எந்த வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டார் சார். ரொம்ப நல்லவர் சார். அதை நாங்க பாத்துக்கிறோம். உங்க பொண்ணு வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருடைய ஃபோன் நம்பராவது இருக்கா? இல்லை சார். பொண்ணையோ புள்ளையோ தனியா அனுப்பி எங்க வாழ வச்சாலும் அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்கணும். அதுதான் முறை, அதுதான் சேஃப்டி. இதை புரிஞ்சுக்கங்க. சரி, உங்க பொண்ணு கோடம்பாக்கத்துல எங்க இருக்காங்க? அவங்க விலாசத்தையும் உங்க மாப்பிள்ளையோட செல்போன் நம்பரையும் சொல்லுங்க. சரியா பார்த்து சொல்லுங்க சார். சொல்கிறேன் சார், சொல்கிறேன். என் மாப்பிள்ளை எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் சார். என் மாப்பிள்ளை ஃபோன் நம்பரு 9940292566. என் பொண்ணு அட்ரஸு எம் மாலதி, நம்பர் 7, 8வது தெரு, ட்ரெஸ்ஸுபுரம், கோடம்பாக்கம். சார், என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க சார். உங்கள் பொண்டாட்டி புள்ளக்குட்டி ரொம்ப நல்லா இருப்பாங்க சார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உடனே அந்த ஏரியா காவல்துறைக்கு செய்தியை சொல்லி உடனே ஆள் அங்கே போக ஏற்பாடு செய்கிறோம். ஃபோனை கட் பண்ணுறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தால் போதும். ஐயோ, ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே. சார், என் பொண்ணை காப்பாற்றிடுவாங்களா? என் பொண்ணு பொண்ணு ஆகாதுல்ல. பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. நான் சென்னைக்கு போகணும். இருப்பா. அண்ணா இருங்க, நீங்கள் சும்மா இருங்க. இவ்வளோ தூரம் போக முடியாது. சென்னைனா பக்கமாக இருக்கு, பஸ்ஸில் போங்க. பஸ்ஸிலலாம் போக முடியாதுமா. நான் என் பொண்ணை பார்த்தாகணும். நான் கிளம்புறேன். நான் 2 வீலரில் போயிடுறேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ண்ணா. அது மட்டும் இல்லை, அவசரக்காரனுக்கும் புத்தி மட்டும்தான். புரிஞ்சுக்கப்பா. அவங்களுக்கு வந்தால் தான் சார் வலியும் வேதனையும் தெரியும். நான் போயே ஆகணும். அண்ணா, மனோகர் பார்த்து போ. நான் பார்த்துக்கிறேன் சார். அப்பா, என் வாயில நொர தள்ளிருச்சுப்பா. அம்மா, ஒன்றும் ஆகாதுடா. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா.
யாரது? யாரது? இரு வரேன். காலை வணக்கம். மாலதி மாலதி மாலதி, சாரி மாலதி. சத்தியமாக இனிமேல் சாகிற வரைக்கும் குடிக்க மாட்டேன் மாலதி, சாரி. இதே வசனத்தை நீ என்கிட்ட 5 தடவை சொல்லியிருக்கடா. இனிமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன். வேலையில் ஃப்ரெண்டுக்கு ப்ரமோஷன்டா, பார்ட்டி வச்சான். பார்ட்டியில் தண்ணி அடிக்கணும்னு நிர்பந்தம், புரிஞ்சுக்க மாலதி. தண்ணி அடிச்சாதான் பார்ட்டியா? ஏண்டா போத ஆசைக்காக மதுவை பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டீங்க, அடுத்து பொண்ணு ஆசைக்காக பார்ட்டியில் அவன் பொண்டாட்டியை மாற்றிக்க போகிறீங்களா? மாலதி என்ன பேசுகிற? சரக்குக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏய் மாலதி மாலதி வராத, அங்கேயே நில்லு. வரல வரல. சரி என்னதான் நினைக்கிற சொல்லு மாலதி. அட சொல்லுப்பா. இப்போ வித்தியாசம் தெரியும். குடி குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா அப்புறம் வித்தியாசம் தெரியாது. புரியலடி. இந்த குடிக்காக தான் அம்மாவை கொலை பண்ணவனும் இருக்கான், இந்த குடிக்காகத்தான் பொண்டாட்டியை விபச்சாரியா ஆக்கினவனும் இருக்கான், இந்த குடிக்காகத்தான் பொண்ணை கூட்டி கொடுத்தவனும் இருக்கான். குடிகாரனுக்கு குடும்பத்தை விட குடி தாண்டா முக்கியம். சரி எனக்கு புரிஞ்சு போச்சு. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ராத்திரியே வெளியே தள்ளி கதவை சாத்தினேன். நான் பாட்டுக்கு அமைதியாக வெளியே தானே படுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போவும் உள்ளே வரக்கூடாதுன்னா நான் எங்கே தான் போவேன் மாலதி? நீ எங்கேயாவது போய் தோல. ஏய் ஏய் மாலதி, முதல்ல இங்கே நிற்காத, வெளியே போ. உன்னை விட்டு எங்கே போவேன் மாலதி? புரிஞ்சு தொடாத. ஏய் நான் வெளியே போனால் திரும்பி வரமாட்டேன்டி. வயிற்றில் என்னோட புள்ள இருக்குது, புரிஞ்சு நடந்துக்க. உன் புள்ள என் வயிற்றுல இருந்தா நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா? நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டியா? செஞ்ச தப்பையே 5 முறை செஞ்சிருக்கடா நீ. இது வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பனா இல்லை வேற யார்கிட்டையாவது சொல்லியிருப்பனா? 5 முறை ஏமாற்றி குடிச்சிட்டு வந்த நீ 6வது முறை குடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வெளியே போ. இங்கே உட்காராத, தயவு செஞ்சு வெளியில் போயிடு. நான் குடிப்பேன் தாண்டி, நீ வேணா குடிச்சுக்க. வெளியே போடா. இது எங்கள் அப்பாவோட வீடு. எங்கள் அப்பா கிட்ட குடிக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உள்ளே விடுவேன். வெளியே போ. ஏய் என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமா? உங்கள் அப்பா வந்து என்கிட்ட, தம்பி சரவணா என் பொண்ணு பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, அவள் பேசினதெல்லாம் மறந்துட்டு ஏற்றுக்கப்பான்னு அவரை மன்னிப்பு கேட்க வைக்கல பாருடி. நான் செத்தாலும் செத்து போவனே தவிர ஒரு நாளும் என் அப்பாவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க மாட்டேன்டா. பார்க்குறேன்டி, நீ செத்து போறியா இல்லை உங்கள் அப்பா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறானான்ட்டு. அது வரைக்கும் உன் வீட்டுக்குள்ளே நான் நுழைய மாட்டேன். இது என் புள்ள மேலே சத்தியம். நான் சாக போறேன்ப்பா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். ஐயோ கடவுளே.
100 காவல்துறையும் கோடம்பாக்கம் காவல்துறையும் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு உயிருக்கு போராடிய மாலதியின் உடலை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவளின் உயிரை காப்பாற்றினார்கள். மாலதியின் கணவனை அழைத்து அவர் செய்த தவறை உணர வைத்து அவரை நல்லபடியாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். இவர்களின் கோபத்தால் அவசரத்தால் பாவம் மனோகரன் மாலதியின் அப்பா மரணமடைந்தார். நம்பிக்கையும் தெளிவும் இருந்தால் மாற்றுத்திறனாளிகள் என்பது இல்லை. அதற்கு உதாரணம் இந்த இயக்குனர். இவரை போல உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி உறுதி. பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு இணைப்பில் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.